ஹலோ ஆல், நாம் இன்னைக்கு உஸாக் ஜகிரோட எபிசோட் 2 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல டெனிஸ் எடுத்து கார்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அவனை குடுங்கன்னு சொல்லி இவ எவ்வளவு கேப்பா. கடைசி நிமிஷத்துல கன் எடுத்து காட்டினதும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வேண்டான்னு எவ்வளவு தூரம் சொல்லும் போது ஆக்சிடென்டலா ஆலியா ஜிகான ஷூட் பண்ணிடுறா. அந்த செகண்டே கயாவும் சாஹினும் அவனை தூக்கி கொண்டு போய் கார்ல வைக்கிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவளும் போறா. எல்லாரும் போனது இந்த லாயர் பயவுலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள போய் உட்கார்ந்தா அங்க ஒருத்தன் கன்ல நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறான். போற வழியில கான்சியஸோட இருக்கிற ஜிகான், ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், வீட்டுக்கு போங்க, டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருந்து வர சொல்லுங்க, இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹாஸ்பிட்டல் போனா இந்த கேஸ் ஃபைல் ஆகும், இதனால பிரச்சனை, அதனால வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிகான் நினைக்கிறான். டெனிஸ அவங்க அப்பாவான போரான் ரூம்ல தங்க வச்சிடுறாங்க. ஜிகான எல்லாரும் அவசரமா உள்ள கூட்டிட்டு போகும்போது ஆலியாக்கு இங்க சடாஹட் இருந்து பளிர்னு ஒரு அறை விழுகுது. என் பையன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு மிரட்டிட்டு போறா. இப்படியே ஸ்டன்னாய் நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா உள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா டாக்டரால உள்ள வர முடியாது. இது ஒரு அன்டைம் அப்படிங்கறதுனால போலீஸ் இவங்க வில்லேஜ பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால டாக்டர்னால உள்ள என்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரா என்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லி இவ போனை வாங்கி, நானும் டாக்டர் தான், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜிகானோட வயித்துல இருக்க புல்லட் எடுக்க ஸ்டார்ட் பண்றா. எல்லாரும் வெளியே போனதும், நீ டாக்டரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆமா, நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், அதாவது பிரெக்னன்சி விமன் அந்த மாதிரி ஓரியன்ட் டாக்டர். இவ ஆப்ரேஷன் நல்லபடியா முடிய உள்ள இருக்கிற எந்த ஆர்கன்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல, ஓரளவுக்கு அவருக்கு பெட்டரா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அப்பதான் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. சரி, இவ ரூமுக்கு போய் பார்த்தா டெனிஸ் அங்க இருக்க மாட்டான். டெனிஸ் காணமின் வெளியே வரப்ப இந்த சடாகட்டை வந்து அவன் அவங்க அப்பாவோட ரூம்ல இருக்கான், இனிமேல் அவன் நீ இல்லாம வாழ பழகிக்குவான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்வா. நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் புள்ள நான் இல்லாம இருக்க மாட்டான், அவனை விட்டு நான் எங்கேயும் போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்வா. அப்படியா, அதையும் பாத்திரலாம், உனக்கு என்னைக்குமே டெனிஸ் கிடைக்க மாட்டான் நான் நினைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் போலீஸ்ட்டு போவேன் அப்படின்னு ஆலியா சொல்லும்போது, ஓ அப்படியா, நானும் போவேன், நீ என் பையனை ஷூட் பண்ணிருக்க, ஞாபகத்துல வச்சுக்கோ, இங்க இருக்கிற சட்டம் ரொம்ப கடுமையானது, ஒரு டைம் நீ ஜெயிலுக்கு போயிட்டீன்னா திரும்ப வெளியே வரவே முடியாது, நான் நினைச்சது நடக்கிறது ஈஸி இப்போ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவ போறா. இதை நினைச்சு அவ ரொம்பவே அழுகுறா. அப்ப நாரே தான் வந்து டெனிஸ் தூங்குற போரானோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் காட்டி, நீங்க ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறா. இப்படியே மார்னிங் ஆக தூங்கி எந்திரிச்சு டெனிஸ் கூட விளையாடிட்டு அவரோட லாயருக்கு எவ்வளவு டைம் கூப்பிடுவா, அவன் எடுக்கவே மாட்டான். என்னாச்சுன்னு தெரியாம இவ குழப்பத்தில் இருக்கும்போது ஹோட்டலுக்கு கால் பண்ணி அவனோட லாயர் ஃப்ரெண்ட் அங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவர் நேற்று நைட்ல இருந்து இன்னும் ரூமுக்கு வரல அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப டவுட்டா இருந்தனால நேரா சாப்பிட்டு இருக்கிற இவங்க கிட்ட போய் கேட்பா. அவங்க யாரும் பதில் சொல்லாதனால திருப்பி கால் பண்ணும்போது பார்த்தா லாயரோட போன் இருக்கிறது சடாஹட் கிட்ட. லாயர் போன் எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கயா நீ அவளை கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆலியாவை கூட்டிட்டு வந்து காட்டினா அந்த மொட்டை ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நின்று இருக்கான். இவன் ஓடி போய் அவனை கூப்பிடலான்னு பார்த்தா, போகாதீங்க, அங்க இது வந்து நிறைய மைண்ட்ஸ் இருக்கிற ஏரியா, எங்கேயாவது நீங்க தெரியாதனமா கால் வச்சுட்டா வெடிச்சு செதறிடுவீங்க அப்படின்னு சொல்றான். என்ன மாதிரியான வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இதை கேட்டேன், அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, முதல்ல அவர் வெளியெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களோட ரைட் ஹேண்ட் ஆட அந்த குண்டன் தான் வந்து அவனை எப்படியோ பத்திரமா வெளியே கூட்டிட்டு வருவான். ஆலியா நேரா அந்த லாயரை அவனோட ஹோட்டல் ரூம் தான் கூட்டிட்டு போறான். நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கயா சொல்லும்போது, அதுக்கு அவசியம் கிடையாது, நானே வந்துக்குவேன், அண்ட் மறந்துட வேண்டாம், நான் எங்கேயும் போயிட போறது இல்ல, நான் போனா என் பையனோட தான் போவேன், தனியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இவ உள்ள போறா. அந்த லாயர் பயங்கரமா கோவப்படுறான். நான் எவ்வளவு டைம் சொன்னேன், அண்ட் கன் எடுத்தது ரொம்பவே பெரிய தப்பு, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எங்களை விட்டுட்டு நீ மட்டும் போறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. எனக்கு ஏன் உயிர் தான் இப்ப முக்கியம், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ பாத்துல, நீ அவங்களோட மருமக, உன்னை அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ணிட மாட்டாங்க, அண்ட் டெனிஸ் உன் கூட வருவாங்கிற எண்ணத்தை நீ விட்டுரு, முடிஞ்சா நீ என் கூட வா, உனக்கான வாழ்க்கை அங்க காத்திருக்கு, ஆனா கண்டிப்பா டெனிஸ் அவங்க விட போறது இல்ல, டெனிஸ்க்காக நீங்க எவ்வளவு போராடினாலும் அவன் வர போறது இல்ல, நான் கிளம்பதான் போறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ கிளம்பிக்கோ, என்னால என் பையன் இல்லாம வர முடியாது, எனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி மோசமான இடத்துல அவனை விட்டுட்டு நான் வரப்போறது இல்லை அப்படிங்கிறா. கயா அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி விட்டுட்டு நான் வந்துட்டேன்னு சொல்றப்போ, நீ எதுக்காக அங்க விட்டுட்டு வந்த, அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருப்பா. இதை கேட்டு ஜிகான், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு, இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா ஆலியாவை கூப்பிட அங்க போறான். ஆலியா வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒருத்தனை பாக்குறா. இது ஆக்சுவலா நாரேவோட ஹஸ்பண்ட். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாரே தான் நீங்க இந்த மாதிரி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன பார்க்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம கொஞ்சம் பேசலாமா டீ குடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். சரி ஓகே, நீ இவளும் போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது, நீங்க பாக்குறது கொஞ்சம் ஒரீடா தெரியுறீங்க, ஆக்சுவலா நீங்க அந்த குடும்பத்தோட மருமக, நான் அந்த குடும்பத்தோட மருமக, நம்மளோட சுச்சுவேஷன்ஸை நம்மளை தவிர வேற யாருனாலையும் பக்காவா புரிஞ்சுக்கவே முடியாது, அல்பஸ் எப்பவுமே இப்படிதான், அவங்க குடும்பத்தை தவிர இதை யாரையும் மதிக்க மாட்டாங்க, அப்படி வெளியால் அந்த குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை ரொம்ப நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க,
நான் அதெல்லாம் பழகப்பட்டு தான் நான் இங்க தனியா இருக்கேன் இப்போ. என் ஒய்ஃபே என் கூட வாழ இன்னும் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் பேசுறது கேட்டு எனக்கு டெனிஸ் இங்கிருந்து கூட்டிட்டு போகணும் ஆனா விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்ததே தப்பு. போரான கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன கொன்னுட்டாங்களா? இல்ல, போரான் நடந்தது ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட் இல்ல, ஆக்சுவலா போரான கொன்னுட்டாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன தெரியாதா, எனக்கு புரியல, எனக்கு உண்மையாலுமே எதுவுமே தெரியல, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ, போரான் ஆக்சுவலா பேபஸ் அவங்களோட ஹெட்டான சுலைமான் அப்படிங்கிற ஒருத்தனை கொன்னுட்டான். அதனாலதான் அவன் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சோடி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். இல்ல, இது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகி நிக்கும் போது அந்த இடத்துல கரெக்டா ஜிஹான் வந்துடுறான். ஒரு மாதிரி தலை சுத்தி போய் அங்கிருந்து போயிடுறா. என்ன சொல்றதுன்னு தெரியாம இவனும் பின்னாடியே போறப்போ அவ ஒரு டாக்ஸி பிடிச்சு போறா. இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவன் நேரா போறது போரானோட கல்லறைக்கு. அங்க போய் அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு என்கிட்ட சொல்லு. நான் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு விஷயங்களை ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அந்த இடத்துல ஜிஹான் வந்து நிப்பான். என்கிட்ட இப்பவாது உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நானும் இதெல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சேன், பட் அதுக்கான டைம் கிடைக்கல. எதுக்காக போரான் ஒருத்தரை கொன்னா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. போரான் கொன்னதுக்கான காரணம் அந்த சுலைமான்கிறவன் என் அப்பாவை கொன்னுட்டாங்க, அதுக்காக தான், அவன் பழி வாங்கறதுக்காக தான் சுலைமான கொன்னா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்வா. எதுக்காக இவங்க உங்க அப்பாவை கொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா பார்டர்ல இருக்கிற அத்தனை லேண்டுமே எங்களோட தான், அல்பரோட குடும்பத்தை சேர்ந்த லேண்ட்ஸ் அது. அது வழியா இந்த டெமிர் அவனோட அங்கிளான சுலைமான் நிறைய வெப்பன்ஸ் ஸ்மக்லிங்ஸ் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். அதை பார்டரை கிராஸ் பண்றதுக்கு நாங்க அலோ பண்ணல, என் அப்பா அலோ பண்ணல. அந்த கோபத்துல என் அப்பாவை டெமிரோட அங்கிளான சுலைமான் கொன்னுட்டாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் சுலைமான உன் ஹஸ்பண்ட் போரான் கொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றான். இது நடந்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு கேட்கும்போது 10 வருஷம் அப்படிங்கிறான். இன்னது 10 வருஷமா? இது ஒவ்வொன்றும் கேட்க கேட்க அவளுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. இவ்வளோ விஷயங்கள் நடந்து இவ்வளோ நாளாகி இப்ப எதுக்காக வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கிறா. அது மட்டும் இல்லாம, சரி, நடந்தது நடந்தது வரைக்கும் எல்லாமே போதும், என்ன போக அலோ பண்ணுங்க. என் பையன் இங்க இருந்தா அவனோட அப்பா ஒரு கொலைகாரன் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்குவான். அண்ட் இங்க நிறைய பகை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல என் குழந்தை வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கா. அவனுக்கு நிறைய ப்ளீட் ஆகுது. அதை பார்த்ததுமே, இந்த சுச்சுவேஷன்ல எதுக்காக நீங்க வந்தீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு வந்தா நேரா டாக்டரே வந்துட்டாங்க. சோ ஆலியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ போய் அவ பையனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சடாஹட் வந்து, ஜிகான் நீ போய் வெளியே விளையாடு, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இந்த சடாஹட் அவளோட விஷத்தை கக்கறதுக்கு முன்னாடி, எனக்கு டெனிஸோட அப்பா ஒரு கொலகாரங்கிறத டெனிஸ் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை, நான் இங்கிருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது, நாரேவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிகான் அங்க வந்து சொல்றான். உனக்கு எப்படி அவனை தெரியும்னு ஆரம்பிக்கிறப்போ நாரே தான், இல்ல நான் ஹெல்ப் வேணும்னு தான் அவன்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சடாகட் ரொம்ப கோவப்பட்டு அவளை இழுத்துட்டு, அவன் கூட பேசாதன்னு எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு கூட்டிட்டு போவா. அப்ப ஆலியாக்கு ஒரு விஷயம் புரியாது. அது நாரேவோட ஹஸ்பண்ட், அவன் கூட பேசுறதுனால என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நாரே பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை அடிக்கிறதுக்காக அவன் கையோங்கியிருக்கான். அவன் ரொம்பவே மோசமானவன், அதனாலதான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்பதான் இவ ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறா. சடாஹட் அவளை கூட்டிட்டு போய் பயங்கரமா திட்டுறா. சாஹின் கூட உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நீ என்ன பழி வாங்கணும், என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான், காதலே இல்லினாலும் கூட அவன் கூட ஓடி போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா நீ என்ன கஷ்டப்படுத்தல, உன்னை நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ பயங்கரமா சத்தம் போடுறா. இதெல்லாம் கேட்டு வெளியே வந்து நின்னவ சாஹின் மேலேயே மயங்கி விழுந்துடுறா. ஆலியா தான் அவளோட ஹெல்த் பார்த்து ரெடி பண்ணி அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கிறா. இப்படியே நைட் ஆக ஜிகான் ஒரு வீட்டுக்கு போறான். அது வந்து ஜிகானோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு ஹாஸ்பிட்டலோட டீன். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பெருசா யாருக்கும் தெரியாது. அண்ட் எந்த ஒரு ஹோப்பும் இந்த பொண்ணுக்கு ஜிகான் கொடுக்கவே இல்லை. என்ன ஆனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட லவ் மட்டுமே போதுன்னு சொல்லி 2 பேரும் அவங்களோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம. இதே நைட் டைம்ல லாயருக்கு கால் பண்ணி, நீ ரீச் ஆயிட்டியா கனடாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் இன்னும் மார்டின்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் நீ இல்லாம போறதில்ல, அதனால நான் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா உன் குழந்தையோட நீ வா, நம்ம கிளம்பிக்கலாம் இங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்ப சூப்பர், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற ஆலியாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படியே கீழே வந்து அவளோட இப்போ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட லீவை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இங்க என் ஹஸ்பண்டோட ஃபியூனரல் இன்னும் கொஞ்சம் சடங்குகள் இருக்கு, அது முடிச்சிட்டு வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது எல்லாத்தையுமே ஜிகான் கேட்டுறான். அவனுக்கு ஆலியா மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு வாரத்துல வந்துருவேன்னு சொல்ற, அது நடக்காது உனக்கே தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான் கடவுள் அருளால
அது நடக்கும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளோட பேச்சுல டவுட் பண்ண ஜிகான் நேரா போறது டெனிஸ் கிட்ட தான். டெனிஸ் கிட்ட போய் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன், பட் இதை நீ ஒளிச்சு வச்சுக்கணும், யாருக்கும் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபோன். இந்த போனை கொடுத்து இதுல என் நம்பர் இருக்கு, உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீ யோசிக்கிற டைம்ல எனக்கு கூப்பிடு, அதுக்காக தான் இந்த போன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். ஜிஹான் எப்படியே ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கா வெளியே போறான். அண்ட் அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட அலர்ட்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அவன் போனதுமே லாயர் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நம்ம ஏர்போர்ட்ல இருந்து போனா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நம்ம பார்டர் கிராஸ் பண்ணி போறோம், அதுக்கான ஹெல்ப் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்பவே சந்தோஷம், அட்ரஸ் அனுப்பி எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் வந்துருச்சு, நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணா. லாயர் கூட இருக்கிறது, லாயருக்கு ஹெல்ப் பண்றது டெமிர். ஆக்சுவலா இவ பேசினது எல்லாத்தையும் நாரே கேட்டுறா. இருந்தாலும் நாரேக்கு இவரோட சுச்சுவேஷன் புரியுது, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த டைம்ல சடனா ஆல்பஸோட ட்ரக் போற வழியில ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதனால டிரைவர் சாகர் கண்டிஷன் இருக்காங்க, கூட்ஸ் எல்லாம் யாரோ திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த சடாஹட்டும் அங்க செக்யூரிட்டிஸ் கூட்டிட்டு கிளம்பிடுறா. இந்த டைம் தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. இதே நேரத்துல ஆக்சிடென்ட் ஆன ட்ரக் பக்கத்துல யார் சொல்லியும் கேட்காம போரான் நேரா போறான். டிரைவர் அந்த இடத்துல உயிரோட தான் இருக்காங்க, அவங்களை எப்படியோ காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த அடுத்த செகண்டே அந்த ட்ரக் வெடிச்சு செதறது. நல்லபடியா போரானுக்கு எதுவும் ஆகல. நாரே ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல பார்க் பண்ணிருக்க ஒரு கார் கீயை கொண்டு வந்து ஆலியாட்ட கொடுக்குறா. அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, முடியல, மயக்கமாக போறா அப்படிங்கிற மாதிரி நடிக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவளை பார்த்துட்டு இருக்க ஆலியா அங்கிருந்து பக்காவா எஸ்கேப் ஆகி கிளம்புறா. லாயர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிறது டெமிர். அவ பயங்கரமா பயப்படுறா. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன கொன்றுவன் மிரட்டினா, எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டெமிர் நீ காசுக்காக தான் இதை பண்ணன்னு தெளிவா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ டெமிர் ட்ரை பண்றது டெனிஸை கடத்தணும் அப்படிங்கிறதா. அதுக்கு ஆலியா விடாம அவனை தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு போறா. பின்னாடியே டெமிரும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். யாரோ பேட் அங்கிள் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நீ பத்திரமா இருக்கணும், கீழே குமிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி அவ டெனிஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அவன் நேரா கால் பண்றது ஜிகானுக்கு தான். யாரோ எங்களை துரத்திட்டு இருக்காங்க, நாங்க எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் போனை வாங்கி இந்த பிளேஸ்ல இருக்கோம், இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறா. ஆக்சுவலா ஒரு ட்ராக்கிங் ஆப்பை ஜிஹான் வந்து டெனிஸோட போன்ல வச்சிருப்பான், அதனால அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சு பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவங்களும் போறாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கார் போக முடியாத சுச்சுவேஷன்ல டெனிஸை இறங்கி ஓட சொல்லிட்டு அவனை பின்னாடியே துரத்து விடாம இவன் மேலே ஏறி தடுத்து நிப்பாட்டிடுறான். பின்னாடியே ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட டெமிர் ஆலியாவை மட்டும் கடத்தி கூட்டிட்டு போறான். எப்படியோ டெனிஸை பத்திரமா பிடிச்சிடுறாங்க. பின்னாடியே ஜிஹான் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவனோட வீட்டுக்கு தான் அவன் கூட்டிட்டு போய் ஆலியாவை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு நடந்த உண்மைகளை நீ சொல்லு, இல்லாட்டி இவளை நான் சுற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த டெமிருக்கு ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னா, ஜிஹான் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணு, இவன் லவ் பண்ண பொண்ணு, இவனுக்கு ரொம்பவே பிடிச்ச உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு பொண்ணை தான் ஜிஹான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால ஆல்பர் ஃபேமிலி, ஆல்பர் குடும்பத்தை சேர்ந்த யாருமே இவனுக்கு பிடிக்காது. அண்ட் நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். வேற வழி இல்லாம ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். போரான் டெமிரோட அங்கிளான சுலைமான கொன்னதும் டெமிரோட அப்பா பேபஸோட ஹெட் ஆனாரு. நாங்க டெமிரோட அப்பாட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே கேட்பா. போரானோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கு எங்களோட லேண்ட்ஸ் வழியா இவங்க ஸ்மக்லிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அப்படிங்கிறா. இதை கேட்கிறப்ப அவளுக்கு இன்னுமே தலை சுத்துது. இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கன் பாயிண்ட்ல நிற்கும் போது அதே டைம்ல இறந்து போன சுலைமானோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. உனக்கு புரிஞ்சுதா? அவன் சைடாவை எங்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். சைடாவோட அப்பாவை கொன்னது போரான், இவன் சைடாவை கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றா. இதை கேட்கிறப்ப அவ இன்னும் அழுகிறா. சைதாவை நான் கொல்லல, நான் கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல அவளே சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த டெமிர் அவளை ரொம்ப லவ் பண்ணனால ஒரு மாதிரி புலம்பி அழுக ஆரம்பிச்சிடறா. அவளோட போட்டோஸ் பார்த்து இந்த டைமை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு ஆலியாவை இந்த சைடு இழுத்து உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவன் இது பண்றான். என்னை கொன்று, ஆல்ரெடி நான் செத்துட்டு இருக்கேன் செய்தாவை நினைச்சு, என்னால உயிரோட இருக்க முடியல, என்னை கொன்று அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவன் வேற வழி இல்லாம அவனை அப்படியே விட்டுட்டான். வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா டெனிஸை பார்த்து ஹக் பண்ணி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதும் சரி நீ மேல போ, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சராஹெட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல நீ பண்ற தப்ப நான் ஏத்துக்க முடியாது, அண்ட் உன்னால என் பேரன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, ஒரு விதவை இத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறா. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது, நீ ஜிஹானை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும், இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி சடாகட் சொல்றா. இதை கேட்கிற ஜிஹானுக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்னமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த குடும்பத்துல லேடிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
அவங்க அம்மா சொல்றது மட்டும்தான், தப்பானாலும் சரியானாலும் அப்படியே கேட்டு செய்வாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவனும் தலை சுத்தி போறான். இத கேட்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா ஆலியா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.